அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பகுதி பகுபத உறுப்புகள். அது என்ன பகுபத உறுப்புகள்? பகுனா பிரிக்கக்கூடிய, பதம்னா சொல் கிளவி அப்படின்னு அதுக்கு பொருள் இருக்கு. அப்ப பிரிக்கக்கூடிய சொற்களை தான் நம்ம பகுபத உறுப்புகள்ல பார்க்க போறோம். பகுபத உறுப்புகள் மொத்தம் 6. அது என்னென்ன அப்படின்னு கீழே பார்க்கலாம். பகுதி, சந்தி, இடைநிலை, சாரியை, விகுதி. இது ஒரு விளக்கமான முறையில நம்ம எப்படி பார்க்கலாம்னா, பகுதியை நீங்க தலைப்பகுதியை எடுத்துங்க, இடைநிலையை மார்பு பகுதியை எடுத்துக்கங்க, விகுதியை பாதங்களா எடுத்துக்க. இப்போ ஒரு விளக்கம் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இந்த பகுதியையும் இடைநிலை, இந்த தலைப்பகுதியும் இந்த மார்பும் சந்திக்கிற இடத்த தான் நம்ம சந்தின்னு சொல்றோம். அதே மாதிரி இடைநிலை விகுதி, இந்த மார்பகங்களும் இந்த தொடைப்பகுதியும் சார்ந்து வருதுல, அதை தான் நம்ம சாரியைன்னு சொல்றோம். அடுத்த காணொளியில பகுதி, சந்தி, இடைநிலை, சாரியை, விகுதி ஒவ்வொரு தொகுதியா விளக்கமாக பார்க்கலாம்.